நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும், அவற்றில் நாங்கள் செய்யக்கூடாதவை எவை, அந்த வணக்க வழிபாடுகளை முறிக்கக்கூடிய அம்சங்கள் எவை, இது போன்ற சட்டங்களை நாங்கள் படிப்பதுதான் இந்த ஃபிக்ஹ் என்று நாங்கள் சொல்கின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அடிப்படையாக அவன் படிக்க வேண்டிய முக்கியமான 2 கலைகளில் ஒன்றாக இது காணப்படுகின்றது. அவனுடைய நம்பிக்கை கோட்பாடை சரியாக அமைத்து கொள்ள வேண்டும். அது இல்லை என்றிருந்தால் அவன் செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவன் சரியாக முஸ்லிமாக இருப்பதற்கு முதலாவதாக அவன் அக்கீதா சரியாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அவன் அக்கீதாவை படிப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அக்கீதா இல்லை என்றிருந்தால் அதை அந்த தவறான அக்கீதாவுடன், ஒளிகட்ட அக்கீதாவுடன் அல்லது எங்களை இஸ்லாத்திலிருந்து வெளிப்போடக்கூடிய அக்கீதாவுடன் செய்யக்கூடிய அமல்கள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அந்த அக்கீதாவுக்கு பின்னால் அடுத்தது எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அந்த எங்களுக்கு பல வணக்கங்களை செய்முறை கட்டாயப்படுத்தியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் அந்த வணக்கங்களை நாங்கள் சரியாக செய்வதற்கு எங்களுக்கு அங்கே ஃபிக்ஹ் கட்டாயமாக தேவைப்படுகின்றது. இந்த ஃபிக்ஹுடைய முக்கியத்துவத்தை சொல்லும் பொழுது அவர் சொல்கின்றார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த நாங்கள் படைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இது அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், நாங்கள் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்கத்தான் நான் படைத்திருக்கின்றேன். எனவே அல்லாஹ்வுடைய அந்த உபூதியத், நாங்கள் வணக்க வழிபாடு, அல்லாஹ்வை வணங்குகிற என்ற செய்தி சரியாக நாங்கள் நிறைவேற்றுவதாக இருந்தால் அங்கே ஃபிக்ஹ் எங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படுகின்றது. எந்த ஒரு வணக்கத்தை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் அதுதான் நாங்கள் ஃபிக்ஹில் படிக்க போகின்றோம். அந்த வணக்கத்தை நாங்கள் சரியான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு எதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் அங்கே ஃபிக்ஹில் சொல்லப்பட போகின்றது. எனவே அந்த உபூதியத்தை சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு நாங்கள் எப்பையும் வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த எங்களை படைத்ததை அவனை வணங்குவதற்காக வேண்டி அந்த நோக்கத்தை நாங்கள் சரியாக நிறைவேற்றுவதாக இருந்தால் அங்கே எங்களுக்கு மார்க்க சட்டம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். எனவே வணக்கங்கள், அதே போல் எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள், எங்களுடைய கல்யாண தொடர்புகள், இவை எல்லாவற்றிலுமே இது சம்மந்தப்பட போகின்றது. எனவே இவை எல்லாத்தையும் நாங்கள் சரியாக நிறைவேற்றினா தான் அந்த சரியான உபூதியத் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையை நாங்கள் நிறைவேற்றலாம். அல்லாஹ்வை நாங்கள் சரியாக வணங்குவதாக இருந்தால் அங்கே ஃபிக்ஹ் எங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படுகின்றது. அதே போன்று இன்னும் பல பாக்கியங்கள் நாங்கள் பெறுவதாக இருந்தாலும் கூட அங்கே ஃபிக்ஹ் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அல்லாஹ்வுக்கு மிச்சம் நெருங்கி அந்தஸ்தை நாங்கள் பெறுவதாக இருந்தாலும் அதிலையும் நாங்கள் மார்க்க சட்டத்தில் எங்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் குதுஸி என்று அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு அடியான் அவனும் மேல் நான் கட்டாயமாக்கக்கூடிய அமல்களை விட்டு போட்டு வேறு எந்த அமலை கொண்டும் எனக்கு கிட்டவாக முடியாது. ஒரு அடியானுக்கு நான் எதை கட்டாயப்படுத்தியிருக்கின்றேனோ அதை செய்துதான் நான் எனக்கு கிட்டவாக வேண்டும். ஃபர்தான அமல்களை விட்டு விட்டு வேறு ஏதோவற்றை செய்து கொண்டிருப்பது மூலமாக எனக்கு கிட்டவாக முடியாது. ஏன்னா அடிப்படை ஃபர்தான அமல்கள், அந்த ஃபர்தான அமல்களை செய்வது மூலமாக எனக்கு அந்த அடியான் நெருங்க ஆரம்பிக்கின்றான். சுன்னத்துக்களை செய்ய செய்ய அந்த நெருக்கம் கூடிக்கொண்டே வருகின்றது. எனவே எது ஃபர்ல் எது சுன்னத்தனை நாங்கள் பிரித்தறிய வேண்டும். அந்த அமல்களில் ஃபர்ல் தண்டனை நாங்கள் அறிவதும் சுன்னத்தை எதென்று அறிவது இதுதான் ஃபிக்ஹ் சட்டக்கலையாக காணப்படுகின்றது. எனவே நாங்கள் அல்லாஹ்வுக்கு நெருங்குவதாக இருந்தால் அங்கே எது எங்களுக்கு வாஜிபானது, எது சுன்னத்து, எதென்று நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்போ தான் வாஜிபான அமல்களை நாங்கள் கவனம் செலுத்தி அதை நிறைவேற்றுவோம், அதோட சுன்னத்தான அமல்களையும் செய்வோம். எது ஃபர்ல் என்று தெரியாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஃபர்லை விட்டு விட்டு சுன்னத்தான அமல்களை செஞ்சு இருப்போம், அங்கே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியாது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திதான், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், ஒருவருக்கு இந்த மார்க்கத்துறையிலே விளக்கம் கிடைக்குமா இருந்தால் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு நலவை நாடிருக்கின்றான் என்பதற்கு அடையாளமாக காணப்படுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த யாருக்கு நன்மையை நாடுகின்றானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான். அவர் மார்க்க சட்டங்களை பற்றி அவருக்கு தெளிவு காணப்படும். இந்த வணக்கத்தை இப்படி செய்ய வேண்டும், இதை நாங்கள் இதில் தவிர்க்க வேண்டும், இதை செஞ்சால் இந்த வணக்கம் முறிவடைந்துவிடும், இது கூடுமாக மாட்டாது என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது ஹைரியத், அந்த அவங்களுக்கு நலவன் அடைக்கின்றான் என்பதற்கு அடையாளம் அங்கே மார்க்கத்தில் விளக்கத்தை அந்த தருவது. அதே போன்று நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கும் இந்த ஃபிக்ஹ் கட்டாயமாக தேவைப்படுகின்றது. ஏனென்றால் நாங்கள் நிறைய சொல்வோம், ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் அங்கே 2 நிபந்தனை காணப்பட வேண்டும். ஒன்று இஹ்லாஸ் என்ற தூய்மையான எண்ணம் காணப்பட வேண்டும்.
ரெண்டாவது, அந்த அமலிலே நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றி செய்ய வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த அமலை செஞ்சாங்க என்றதை எங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அந்த கலைத்தான் சட்டக்கலை ஃபிக்ஹ் என்பது. எனவே ரசூலை எப்படி தொழுதாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நோன்பு பிடிச்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹஜ் உம்ரா வணக்கங்களை செஞ்சாங்க, இதை பற்றி படிக்கிறது தான் உண்மையில ஃபிக்ஹ் என்பது. அப்போ நாங்கள் அமல்கள் எங்களை ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமா இருந்தால் ரெண்டு நிபந்தனை நாங்கள் நிறைய சொல்லுவோம். இத்திபா என்று சொல்லக்கூடிய முக்கியமாக ரசூலா செஞ்ச மாதிரிக்கே அதை நாங்கள் செய்ய வேணும். அப்போ ரசூலா எப்படி செஞ்சாங்க என்றதை நாங்கள் படிக்கிறதும் இந்த ஃபிக்ஹில் தான் இடம்பெற போகின்றது. அப்போ இதை படிக்காமல் தான் இன்று நிறைய பேர் பல அமல்களை செஞ்சு நிற்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாமலே அவங்களோட அமல்கள் அங்கீகரிக்கப்படாத நிலைமை காணப்படுகின்றது. நாங்கள் பள்ளிகள் வந்தாலும் கூட இங்கேயும் கூட பார்க்கலாம், பலரை பார்க்கலாம், அவர்கள் சுஜூது செய்வார்கள். சுஜூதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உறுப்புகள் எல்லாம் வைக்கோம்னு சொல்லியிருக்கின்றார்களோ அதை முழுமையாக வைத்திருக்க மாட்டார்கள். எனவே அவங்களோட கால்கள் சின்ன தூக்கி வச்சு போட்டின்னு இருக்கும். அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே 7 உறுப்புகளை சுஜூது செய்யும்படி சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் கால்கள் அங்கே சுஜூதில் நிலத்தில் இருக்காது, தூக்கி வச்சு நிற்பார்கள். அல்ல சில நேரங்களில் அவர்கள் ஆடைகளை அணிந்து கொண்டு வருவார்கள். அங்கே ஔரத்னு சொல்லக்கூடிய ஒன்றை குறிப்பாக சுட்டி காட்டப்பட்டிருக்கின்ற ஆண்கள் எவ்வளோ மறைக்க வேண்டும் என்பது, அவங்க குனியக்கூடிய சந்தர்ப்பத்திலோ ஒழும்பக்கூடிய சந்தர்ப்பத்திலோ பல சந்தர்ப்பத்தில் அந்த அரைகுறை ஆடைகள் போன்று உடுத்து வருவதனால் அவரது வழியாகக்கூடிய நிலைமை ஏற்படுகின்றது. எனவே இது போன்ற நிலைமைகள் அங்கே ஏற்படுவதனால் அங்கே தொழுகையெல்லாம் பூர்வமாக நடக்காத நிலைமை காணப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழாத வித்தியாசமான முறைகளிலே அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவற்றையெல்லாம் அவர்கள் படிக்காத நிலைமை காணப்படுகின்றது. சிலர் நினைக்கின்றார்கள், நாங்கள் இந்த சுன்னா அமைப்பில் நடக்கக்கூடிய பள்ளிக்கு வந்து தொழுதுவிட்டால் மாத்திரம் எங்களை தொழுகை நிறைவேறுமோன்னு நினைக்கின்றார்கள். தெரியாது. அவர்கள் ஜமாத்துக்கு இங்கே வருகின்றார்கள், தொழுதுவிட்டு செல்கின்றார்கள். ஆனால் ரசூலா எப்படி தொழுதாங்கன்றதை பற்றி அவங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. தனியே தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல தவறுகளை விடுகின்றார்கள். ஏதோ இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் தொழுது கொண்டு செல்கின்றார்கள். ஆனால் தனியே தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்ல ஜமாத்தில் தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட சுன்னாக்கு மாத்தமான பல வேலை செய்கின்றார்கள். எனவே இந்த இடத்துக்கு வருவது முக்கியம் என்பதை போல அதை விட முக்கியமான ஒன்று தான் இங்கே சுன்னா முறைப்படி நாங்கள் தொலை படிப்பது. எனவே படிக்கிற என்பது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. எனவே அது அந்த படிப்பு இல்லாமல் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் தனியே தொழுவாராக இருந்தால் அல்லது வேறு இடங்களுக்கு போவாராக இருந்தால் அவருக்கு அதை சரியாக பின்பற்றி செய்ய முடியாத நிலைமை ஏற்படுகின்றது. அவர் போகிற இடமெல்லாம் அந்தந்த இமாங்களை பார்த்து செய்யக்கூடிய நிலைமை தான் அவர் இருந்து காணப்படுகின்றது. எங்கேயும் சுன்னா பேணி சரியாக தொழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்க மாட்டாது. எனவே இதற்கான காரணம் அவர் இந்த சட்டங்களை படிக்காதான் காரணமாக இருக்கின்றது. எனவே இன்னும் பல வகையில் இந்த மார்க்க சட்ட கலை என்பது அது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலப்பகுதியை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த சட்ட கலை சஹாபாக்கள் எப்படி ஃபத்வாக்களை பெற்றுக்கொள்வார்கள், எப்படி அவங்க சட்டங்களை படித்து கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலப்பகுதியில் இந்த சட்டக்கலை என்பது அது நேரடியாக வஹி மூலமாக பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக காணப்பட்டது. யாரும் சொந்தமாக ஆய்வு செஞ்சு தீர்ப்பு சொல்ல மாட்டார்கள். ஏன்னா வஹி இறங்கக்கூடிய காலப்பகுதி எந்த ஒரு செய்தியும் அந்த குர்ஆனில் சொல்லுவான் அல்லது அதுக்கு மேலதிகமான வழக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுப்பார்கள். சஹாபாக்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் இதாலும் கூட உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். வந்து கேட்பார்கள், யார் ரசூலுல்லாஹ் இதுக்கு என்ன தீர்ப்புன்னு கேட்பார்கள், அல்ல இப்படி நடந்து விட்டுன்னு கேட்பார்கள், அதுக்கு என்ன விஷயம்னு கேட்பார்கள். எனவே மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயத்தை சட்டமாக சொல்வதாக இருந்தாலும் அது நேரடியான வஹியை கொண்டு தான் ரசூலுல்லாஹி காலத்தில் நடந்தது. ஏன்னா அல் குர்ஆன் இருந்தால் தேவையான சட்டங்களை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இறக்கி வைத்தான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தேவையான விளக்கங்களை அவர்கள் மேலதிகமாக சொல்லிக்கொண்டிருந்தார்கள். அந்த குர்ஆனில் சுருக்கமாக சொல்லப்பட்ட பல விஷயங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வார்த்தைகளாலும் அதே போன்று தனது செயல் வடிவங்களாலும் விளக்கம் அளித்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை பற்றி அந்த குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். தொழுகை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் எப்படி தொழுகை முடிக்கப்பட வேண்டும் என்பதை அந்த குர்ஆனில் சொல்லவில்லை. எனவே அதனுடைய சில செய்திகளை அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். தொழுங்கன்ற செய்தி சொல்லி காட்டியிருக்கின்றான். தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் கிப்லா முன்னோக்கணும் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே இது மாதிரி சில செய்தி அல்லாஹ் சுருக்கமாக சொல்லியிருக்கின்றான். முழு செய்தியும் அந்த குர்ஆனில் சொல்லவில்லை. இன்று நாங்கள் தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஹ்ராம் தக்பீர் சொல்வது முதல் அங்கே சலாம் கொடுக்கும் வரைக்கும் உள்ள செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வார்த்தைகளாலும் தனது செயலாலும் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே சஹாபாக்கள் இப்படித்தான் நாங்கள் மார்க்க சட்டங்களை படித்தாங்க. அன்றைய கால பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குர்ஆன் வஹி மூலமாக அல்லது ரசூலோட சுன்னான வஹி மூலமாக தான்
மார்க்கான பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் சொந்தமாக ஆய்வு செஞ்சு அப்படி தீர்ப்பு சொல்லக்கூடிய நிலைமை ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்தில் காணப்படவில்லை. இந்த ஃபிக்ஹ்னு சொல்லக்கூடிய இந்த கலை இருக்கின்றது, நாங்கள் சட்ட தீர்ப்புன்னு சொல்கின்றோம். இதில் பொதுவாக இன்று நிறைய கருத்து வேற்றுமெல்லாம் இருக்கின்றது. ஒரு குறித்த ஒரு பிரச்சனை கேட்டால் இது ஒரு ஆள் வாஜிபுன்னு சொல்லுவார், அல்ல சுன்னான்னு சொல்லி இப்படி பிரச்சனை வரும். அது ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலப்பகுதியில் இப்படி பிரச்சனை மிச்சம் அரிதாத்தம் காணப்பட்ட பிரச்சனை இருக்குல்ல. அது என்ன நேரடியாக ரசூலுல்லாஹ் இது கேட்பான், ரசூலுல்லாஹ் தீர்ப்பை சொல்லிடுவாங்க. சஹாபாக்கள் சொந்தமாக ஆய்வு செஞ்சு ஃபத்வாக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை அன்று காணப்படவில்லை பெரும்பான்மையான கட்டங்களில். எனவே அவங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவங்க ரசூலுல்லாஹ் பற்றி கேட்பாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ஏற்கனவே அதை பற்றி வகை வந்திருந்தால் அந்த தீர்ப்பை சொல்லுவாங்க, அல்லது அந்த வகை எதிர்ப்பான அதை எதிர்பார்த்து ரசூலுல்லாஹ் தீர்ப்பை தாமதப்படுத்துவார்கள். அதுக்கு பின்னால் அந்த வகை வந்தது பிறகு தீர்ப்பாக அவர் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் நேரடியான வகை மூலமாக தான் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலப்பகுதியில் ஃபத்வாக்கள் வழங்கப்பட்டு கொண்டு இருந்தன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் சில நேரங்களில் சஹாபாக்களுக்கு ஆய்வு செய்ய வேண்டிய தேவை வருகின்றது. அந்த நேரத்தில் அவர்கள் ஆய்வு செய்திருக்கின்றார்கள். எனவே மனிதர்களுடைய ஆய்வு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது ஆய்வு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் 2 பேர் ஆய்வு செய்தால் 2 பேரும் ஒரே முடிவுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. சில நேரங்களில் அங்கே கருத்து வேற்றுமை வரலாம். எனவே நாங்கள் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அந்த பிரச்சனை அப்பைக்கு என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதற்காக வேண்டி அவர்கள் ஆய்வு செஞ்சு சில வேலை செய்திருக்கின்றார்கள். அங்கே கருத்து வேற்றுமை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் நிறைய கேள்விப்பட்டு இருக்கக்கூடிய ஹதீஸ் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஒரு தேவைக்காக வேண்டி உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்கள் ஒரு பயணத்தில் அனுப்பி வைக்கின்றார்கள். அவர்கள் போன இடத்த இரவில் தங்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. அவர்கள் இருவரும் அங்கே தங்குகின்றார்கள். தங்கின சந்தர்ப்பத்தில் அவர்கள் இருவருக்கும் குளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுவிட்டது. தூக்கத்தில் குளிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுவிட்டது. எனவே அந்த சந்தர்ப்பத்தில் அவரிடத்தில் குளிப்பதற்கு போதுமான தண்ணீர் அவரிடத்தில் இல்லை. எனவே அரபு நாடு பாலைவனம் இன்றைய மாதிரி எல்லாம் தண்ணி வசதி அங்கில்லை. எனவே அவர்கள் எப்படி குளிப்பது நிறைவேற்றாமல் சுபஹ் தொழுகை தொழ முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்வதென்று அவர்களுக்கு தடுமாற்றமாக இருக்கின்றது. அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு வழங்கி வச்சிருந்தாங்க, உது செய்யறதுக்கு பதிலாக எப்படி தயமை செய்ய முடியுமோ அதே போன்று குளிக்கிறதுக்கு பதிலாக தயமை செய்யலாம் என்ற சட்டத்தை வழங்கி வச்சிருந்தார்கள். ஆனால் அந்த குளிப்பதற்கான தயமை செய்யக்கூடிய முறை எப்படி என்றதை அவங்க அறிஞ்சு வச்சிருக்கல. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு வழங்கி வச்சிருந்தாங்க. அவங்க வழங்கியிருந்தாங்க இந்த தயமும் என்பது உதுவுக்கு பதிலாக செய்யப்படக்கூடிய ஒன்று. குளிப்பு கட்டாயமான ஒருவருக்கு தயமை செய்ய அனுமதி இல்லை, அவர் எப்படியோ குளிச்சுத்தான் கடமை நிறைவேற்றும் என்று வழங்கி வச்சுருந்தாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கு கேட்டு தெளிவுறது ரசூலுல்லாஹ் அவர்கள் இல்லை. ஏன்னா இன்றைய மாதிரி தகவல் வசதி எல்லாமே இல்லை, உடனே தொடர்பு கொள்வது. அப்போ அவங்க வழங்கின அடிப்படையில் அவங்க ஆய்வு செஞ்சு அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முடிவெடுத்தாங்க, நான் எப்படியா தயமை செஞ்சு தொழ வேண்டும். முடிவெடுத்து அவங்க குளிப்பதாக இருந்தால் முழு உடம்புலையும் தண்ணி படுகின்றது. எனவே அந்த அடிப்படையில் அதுக்கு பதிலாக தயமை செய்வாய்ந்தால் முழு உடம்புலையும் மண் பட வேணும் அவங்க கருதுகிறாங்க. அதனால் அப்படியே மணல் பூமியில் அப்படியே அவங்க உருள்றாங்க. ஹதீஸில் வர ஒரு மிருகம் அப்படியே மண்ணில் பிறல்ற மாதிரி பிறண்டாங்க. பிறண்டு அப்படியே சுபஹ் தொழுகை நிறைவேற்றினாங்க. அது பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வழங்கினாங்க, எனக்கு குளிக்கிறதுக்கு இயலாது, தண்ணியில் நான் எப்படியோ குளிச்ச பிறகு தொழுவேன், தயமை செய்ய அனுமதியில் அவங்க நினச்சி கொண்டாங்க. அதனால் அவங்க சுபஹ் தொழுகை தொழல. அப்படியே இருந்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராங்க. வந்து அவங்க தனிப்பட்ட இப்போ ரசூலா இல்லா சந்தர்ப்பத்தில் 2 பேரும் 2 ஆய்வு செய்கிறாங்க, 2 வித்தியாசம் முடிவு போகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போகிறோம், அவங்க வந்து சொல்லுவாங்க நடந்தா நாங்கள் இப்படி நடந்து அதுக்கு பின்னால் எப்படி செஞ்சோம்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சரியாக இருந்தால் சரியாக காட்டி கொடுப்பாங்க, அல்லது பிழையாக இருந்தால் இப்படி செஞ்சுருந்தால் போதும்னு சொல்லியிருப்பார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மார் பார்த்து போட்டு நீங்கள் இப்படியெல்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லை, நீங்கள் இப்படி தேவை செஞ்சுருந்தால் போதுமென்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த சஹாபாக்கள் 2 பேரும் சொந்தமாக ஆய்வு செஞ்சாங்க. ரசூலா இல்லாத இடத்துல வந்து ரசூலா இருக்கிற சந்தர்ப்பத்தில் யாரும் ஆய்வு செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனை 2 சஹாபாக்கள் அவர்கள் பயணம் போன சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு தண்ணி இல்லாத பிரச்சனை ஏற்பட்டது. அவங்களும் தேமை செஞ்சு தொழுதாங்க. தேமை செஞ்சு தொழுது பின்னால் திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க. திரும்பி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்போ தண்ணி கிடைக்கிது. தண்ணி இல்லைன்றதுக்கான தேமை செஞ்சாங்க, இட வழியில் தண்ணி கிடைக்குது. இப்போ தேமை செஞ்சு தொழுது முடிச்சது பின்னால் தண்ணி கிடைத்தா என்ன செய்யுது, இப்போ திருப்பி நாங்கள் ஒழுவி செஞ்சு தொழணுமா அல்லது இப்போ தேவையில்லையான ஒரு பிரச்சனைப்படுது. அது அப்போ அவங்களும் பயணத்துலேருந்து வராங்க, அவர்லேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை.
எனவே ஒரு சாபி யோசிக்கிறார், எங்களுக்கு ஒரு இக்கட்டுக்காக வேண்டித்தான் எங்களுக்கு தயமம் வழங்கப்பட்டது, இப்போ அந்த இக்கட்டு நீங்கி விட்டது, வக்தின நேரம் இருக்கின்றது, அதனால் நாங்கள் திருப்பி தொழுவோம் சொல்லி அவர் ஊதுவை செஞ்சு தண்ணி பயன்படுத்தி திருப்பி தொழுதார். மற்ற சாபி பார்த்தார், ஏற்கனவே அந்தாட கட்டளை தான் தண்ணியில் ஆடி தயமை செஞ்சு தொழுங்க, எனவே நான் தயமை செஞ்சு தொழுது விட்டேன், நினைய தொழுது அந்த ஏற்றுக்கொண்டிருப்பான். நான் ஒரு முறை தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலைமையில் நான் தொழுதிருந்தால் மறுபடி திருப்பி தொழ வேண்டிய தேவையில்லை. என் முடிவுக்கு வந்து அவர் செஞ்சார், ஏற்கனவே அந்த டைமில் எனக்கு கட்டாயமான டைமும் தான், அதை செஞ்சு நான் தொழுது முடிச்சு விட்டேன், எனவே இந்த கடமை நிறைவேறிவிட்டது, நான் திருப்பி தொழ தேவையில்லைன்னு முடிவுக்கு அவர் வருகின்றார். எனவே அவர் தொழாமல் திரும்பி வருகின்றார். ரெண்டாவது ஏற்கனவே சொன்னவர் அவர் தயமை செஞ்சு தொழுகையை திருப்பி உதவி செஞ்சு மறுக தொழுது விட்டு திருப்பி வருகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க, இப்படி நடந்து நாங்கள் இப்படி நடந்து கொண்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழாதவரை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் தான் சுன்னாக்கு ஏற்பட்டீங்க, ஏண்டா சுன்னா தான் ஒரு முறை தயமை செஞ்சு நாங்கள் தொழுவிட்டோம்டா அதை நாங்கள் திருப்பி தொழ வேண்டிய தேவையில்லை, இதுதான் ஏண்டா நடைமுறை சுன்னா இதுதான் அவருக்கு சொல்லிக் கொடுத்து போட்டு. ரெண்டாவது ஆள் தொழுதார், ஏற்கனவே அவர் 2 முறை தொழுதார். அவர் அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு சட்டம் தெரியாது, பேணுதல் வகையில் அவர் தொழுதார். அந்த வகையில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லக்கல் அஜ்ரு மர்ரத்தைன், உங்களுக்கு 2 முறையும் கூலி கிடைக்குமே சொன்னாங்க. நீங்கள் ஏற்கனவே தொழுது வாஜிப், அது சரி, 2ஆம் முறையும் ஒரு பேணுதல் நீங்கள் தொழுதீங்க, அது அந்த டைமில் அவங்களுக்கு மார்க்கம் தெரியாது, பேணுதலுக்காக தொழுதாங்க. எனவே அதனால் அவங்களுக்கு 2 கூலியும் இருக்கின்றன, அவருக்கும் 2 கூலிக்கும் சொன்னாங்க. எனவே சஹாபாக்கள் கருத்து வேற்றுமைப்படுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சரியாக சொல்லி கொடுக்குறார்கள். எனவே அதனால் சஹாபாக்கள் மத்தியில் அப்படியே அந்த ரசூலோட காலப்பகுதியில் இந்த ஃபிக்ஹ் மஸ்அலாக்கள் கருத்து வேற்றுமை மிச்சம் குறைவாக தான் காணப்பட்டது. ஆனால் அந்த ஃபிக்ஹ் மஸ்அலாக்கள் எப்பயுமே நாங்கள் கருத்து வேற்றுமை இல்லாமல் தவிர்க்கவே முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்து வேற்றுமையில் கண்டிக்கல அவங்க ஆய்வு செஞ்சதை ரசூலா கண்டிக்கல அவங்க ஷரியதை அதை காட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி சில சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2யும் சரி மாதிரி முட்டு போட்டிக்கிறாங்க. நாங்கள் நிறைய கேள்விப்பட்ட செய்தி தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு யுத்தம் முடிஞ்சு திருப்பினால் சஹாபாக்களுக்கு அடுத்த கட்டம் யுத்தத்தின் போகிறதுக்காக வேண்டி அவன் சொன்னாங்க, பனு குறைதான்னு சொல்லக்கூடிய அந்த யஹூத் கபீலாக்களை சண்டை பிடிக்க போகணும், அவங்களோட என்ன நீங்கள் வேகமாக சொல்லணும், எல்லோரும் அஸ்ஸர் தொழுகை அங்கே போய் தான் தொழவும் சொன்னாங்க. ஏன்னா உடனடியாக போகணும், அஸ்ஸர் தொழுகை எல்லாம் அங்கே தான் தொழவும் உண்டு. அப்போ போகிற வழியில் அஸ்ஸர் தொழுகை நேரம் முடிவடைய பார்க்கின்றது, ஆனால் அந்த இடத்துக்கு நான் போய் சேரல இப்போ தொழுகையை கலாவாக்குறதா இல்லையான்னு பெரிய பிரச்சனை சஹாபாக்கள் ஒரு ஷாரார் முடிவு எடுத்தாங்க, ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க பனு குறைலாக்கள் இருக்கிற ஏரியா போய் தான் அஸ்ஸர் தொழணும், எனவே வக்து முடிஞ்சாலும் சரி மாரிபுக்குள்ள நேரமானாலும் சரி நான் அங்கே போய் தான் தொழுவன்னு முடிவு எடுத்தாங்க. இன்னும் சில சொன்னாங்க, அது ரசூலுல்லாஹ்க்கு அவசரமாக போக தான் சொல்லிக்கிறாங்க, அதனால் நாங்கள் தொழுகை கலாவாக இருந்தால் நாங்கள் அதுக்கு முதல் இடையில நின்று தொழுவிட்டு போவோம், நாங்கள் உடனடியாக அவசரமாக போகிறதுக்காண்டி தான் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க, அதனால் இப்போ தொழுகை கலாவாக போகும்போது நாங்கள் அங்கே தொழுவோம் உண்டு. எனவே அப்போ ஒரு ஷாரார் இங்கே மாரிபுட வக்து முடிவு ஆகிறதுக்கு முன்னால் இடையில தொழுதுட்டாங்க. இன்னொரு ஷாரார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தான் தொலை சொல்லிக்கிறாங்கன்றதுனால அங்கேயே தொழுதாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த தகவல் கிடைச்சது பின்னால் ரசூலுல்லாஹ் 2 பேரையும் கண்டிக்கலை, பேசாமல் விட்டுட்டாங்க. அப்போ இந்த ரசூலோட வார்த்தையில் கருத்து வேற்றும் வார்த்தை ரசூலா அதை கண்டிக்கலை, பேசாமல் விட்டுட்டாங்க, ஒன்றும் சொல்லலை ரசூலா. அப்போ சஹாபாக்களில் அந்த ரசூலா காலத்தில் மிக குறைவாக இப்படி ஒரு சில கருத்து வேற்றும் வந்திருக்கின்றது. ரசூலா நிறைய இது சரின்னு காட்டி கொடுப்பாங்க, 2க்கும் வாய்ப்புள்ள இடத்துல ரசூலா அப்படி பேசாமல் மௌனமாக இருந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தானத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் மத்தியில் கருத்து வேற்றும் வந்தது. அந்த கருத்து வேற்றும் என்பது அது தவிர்க்க முடியாத ஒன்று கட்டாயம். ஏன்னா குர்ஆனையும் ஹதீஸின் தெளிவாக வழங்கக்கூடிய ஆற்றல் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அங்கே கருத்து வேற்றும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நாங்கள் சஹாபாக்களில் ஃபுகஹாக்கள் அறியப்பட்ட பல சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சஹாபாக்களில் மிச்சம் விசேஷமான பெரிய மார்க்க சட்டம் தெரிஞ்சு வருவார். அதே மாதிரி மறுபக்கமாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இவங்க 2 பேருக்கும் இடையில கூட சஹாபாக்கள் மத்தியில் இவங்க 2 பேருக்கும் இடையில பல மார்க்க பிரச்சனையில் கருத்து வேற்றுமை இருக்கின்றது. நாங்கள் பிரபல்யமாக பேசக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம் தான் பெண்களை தொட்ட உது முறைகிற விஷயத்தில் அவுலா மஸ்து முன்னிசா சொல்லக்கூடிய ஒரு வசனம் வருகின்றது. அதில் வெளிப்படையான கருத்து, நீங்கள் பெண்களை தொட்டால் அது பூரா அவங்களுக்கு தண்ணி இல்லை சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அந்த துப்புரா செய்து தண்ணி இல்லாமல் இருந்தால் நீங்கள் தயமை செஞ்சு கொள்ளுங்க. இந்த அவுலா மஸ்தும் லாமஸ் என்ற சொல் அரபு மொழியில் நாங்கள் தமிழில் தொட்டால்ன கருத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஒரு பெண்ணை தொடுதல் தீண்டுதல் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் சாதாரணமாக மேனியை தொடுறதுக்கும் தொடுவோம் சொல்லுவாங்க.
அதுக்கு மாற்றமாக பெண்ணோட உறவு கொள்றதுக்கும் அங்கே தொற்றுன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, தீண்டுதல் வார்த்தை பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த அவுலா மஸ்தும் நிசான்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்தில் அந்த எந்த கருத்தை நாடிருக்கின்றான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லி காட்டல. அவங்க சஹாபாக்கள் அரபு மொழி தெரிஞ்சாக்கள் விளங்கிக்கொள்வாங்க, ரசூலை விட்டுட்டாங்க பேசாமல். அதில் ரெண்டு கருத்தும் வாய்ப்பு இருக்கின்றது. நாங்கள் எங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னால் நான் எந்த பெண்ணை தீண்டி இல்லைன்னு சொன்னால் அது சில நேரங்களில் தொடுதத்தை கணக்கெடுக்கிறது மேலும் அல்லது உறவுகள் கொடுறத கணக்கெடுக்கிறது மேலும். அது இப்னு அப்பாஸ் எனக்கு விளக்கம் சொன்னாங்க, ஓலா மஸ்துமுன் நிசா சொன்னா இது அர்த்தம் பெண்களோட உறவு கொள்வது. அது பெண்களோட உறவு கொண்டது பின்னால் அவங்களுக்கு குளிக்க தண்ணி இல்லாட்டி தேமேஷங்க தான் நல்லா சொல்லிக்கிறான். அந்த வழக்கத்தை அவங்க அடுத்து சொன்னாங்க, ஏன்னா பெண்களை சும்மா அவங்களோட கைப்பட்ட அவது முடியல. அது அந்த சொல்லிக்கிற வந்து பெண்களை உறவு கொள்ற கருத்தை நல்லா சொல்லிக்கிறான். அது இவங்களை மாதிரியே இன்னொரு திறமையான சாமி தான் இப்னு உமர் ரலியல்லாஹு. அவங்க அந்த லாமசானக்கிற சொல்லுக்கு அவங்க வழங்குறாங்க தீண்டல சாதாரணமாக தொடுறது. ஏன்னா அந்த கருத்தை வச்சு தான் ஷாஃபி ரஹிமத்துல்லாஹும் பெண்கள் அந்த மாதிரி ஷாஃபி மதுவில் சொல்லுவாங்க, பெண்களை கை மேலே பட்டுட்டு இருந்தாக்க திரையெல்லாம் பட்டு அவ்வளோ முடிஞ்சிடுவாங்க. ஏன்னா இதில் சஹாபாக்கள் மத்தியில் கருத்து வேற்றுமை வந்து ஒரு பிரச்சனை வந்து இந்த ஃபிக்ஹில் அடிப்படையில் கருத்து வேற்றுமை ஒன்று தான் எங்களுக்கு தவிர்க்க கஷ்டம் வந்து. ஆனால் அந்த பின்னால் காலங்கள் போக போக கருத்து வேற்றுமை நிறைய கூட வந்து அவங்க சொந்தமாக ஆய்வு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் கருத்து வேற்றும் வந்து நாங்கள் கருத்து வேற்றும் வந்து இருக்கின்றது. எனவே எங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்க வேணும்? ஏன்னா ரெண்டு சஹாபாக்கள் ரெண்டு மாதிரி சொல்லிக்கிறாங்க, நாங்கள் அதையும் சரி இதையும் சரி நிலைப்பாட்டு எங்களுக்கு போகிறது இயலாது. ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் எப்பயும் நாங்கள் கருத்து வேற்றுமை மத்தியில் கருத்து வேற்றுமை இல்லாதவங்களுக்கு பிரச்சனையில் நாங்கள் அதில் தெளிவான இருந்து கொள்வோம். கருத்து வேற்றுமை உள்ள அந்த மார்க்க சட்ட பிரச்சனைகளில் எங்கள்கிட்ட அந்த பிடிவாதம் என்ற அமைப்புலையும் நாங்கள் வெளியே வர வேண்டும். கருத்து வேற்றும் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் இன்றைக்கு அதுக்கு பின்னால் கருத்து வேற்றும் வந்து இன்றைக்கு 4 மதுஹபில் கருத்து வேற்றுமே தான் இன்றைக்கி நிறைய இருக்குது. வந்து அதில் நாங்கள் ஏதோ நாங்கள் ஒரு மதுஹபுக்கு ஆகிட்டோம், நாங்கள் சரியோ பிள்ளையோ அந்த கருத்து தான் பின்பற்றி கொண்டிருப்போம் என்ற கருத்து அந்த நிலைப்பாடு சரி வராது. என்னை கருத்து வேற்றை தவிர்க்க முடியாது. ஆனால் எங்களை பொறுத்த வரையில் யாரும் ஒருத்தர் சொன்னதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம்னு நிலைப்பாட்டு நாங்கள் இதரக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு எப்பயும் நாங்கள் பார்ப்போம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்கு யாட கருத்து நேர்பட்டு அதை நாங்கள் பின்பற்றணும். அது ஏன்னா கருத்துக்கள் வரலாம் தாராளமாக, அதுக்கு சில அடிப்படையும் இருக்குது தீரும். அவர் முஸ்லீமை பொறுத்தவரையில் அவரோட வாஜிப் அது ரசூல்லோட சுன்னாக்கு யாட கருத்து நேர்படுது. அந்த கருத்தை தான் நாங்கள் இருக்க முற்பட வேணும். ஏன்னா இந்த சிலர் கருத்து வேற்றுமை தவிர்க்க முடியாதுன்றதை சொல்லி அதில் நாங்கள் ஒரே கருத்தில் தான் இருந்து கொண்டிருக்கணும். ஏன்னா அது பிழை இல்லைன்னு கருத்தை சொல்ல முற்படுவார்கள். நாங்கள் சொல்லுவோம் கருத்து வேற்றுமை தவிர்க்க முடியாதுண்டு, அது கட்டாயம் வரத்தான் செய்யும். சஹாபாக்கள் மத்தியிலே பல மசாலா கருத்து வேற்றுமை இருக்கின்றது. ஆனால் அதில் நாங்கள் எது சரி ஒன்று நாங்கள் விரும்பின எடுத்துக்கொள்ளாமல் பாட்டு அப்படி போகிறது இயலாது. அல்லது நாங்கள் எங்கள் ஊரில் ஒரு கருத்து பழகிட்டோம், அந்த கருத்து தான் நாங்கள் ஃபிகில் தொடர்ந்து இருக்கோம்ன்ற கருத்துக்கு நாங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக சொன்ன குர்ஆன் சுன்னான் தான். யார்ட கருத்துக்கு குர்ஆன் சுன்னா நேர்படுகினோ அந்த கருத்தை நாங்கள் இருக்க முற்பட வேணும், அதை நாங்கள் படிக்க வேணும். எனவே அதுக்கு பின்னால் சஹாபாக்கள் காலத்துக்கு பின்னாலையும் பல கருத்துக்கள் வந்து தாபிகள் மத்தியில் நிறைய மதுஹபில் இருந்திக்கு அதுக்கு பின்னால் அப்படியே சுருங்கி இன்றைக்கி எங்கள்ட சமூகத்தில் இந்த ஃபிக்ஹ் கருத்துக்கள் 4 மதுஹபுக்கு சுருங்கி வந்திக்கு 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் தான் பெரும்பாலும் இந்த 4 மதுஹபுகளும் உருவாகிக்கின்றன. 2ஆம் நூற்றாண்டில் பெரும்பாலும், அடுத்ததாக 3ஆம் நூற்றாண்டு ஆரம்ப காலப்பகுதியில் தான் ஹம்பலி மதுஹப் உருவானது. இந்த கருத்துக்கள் ஆரம்ப காலத்தில் மதுஹபுல கருத்துக்களாக இருந்து அதுக்கு பின்னால் 5ஆம் நூற்றாண்டு வரக்கூடிய காலப்பகுதியில் இந்த 4 மதுஹபுல் ஒன்றை தவிர வேறு எதையும் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு அப்படி ஒரு பிடிவாத அமைப்புக்கு வந்து சேர்ந்து அதுக்கு பின்னால் இன்னும் கொஞ்சம் பிடிவாதம் கூடி ஒரு மதுஹபத்தர் பின்பற்ற தொடங்கிட்டாருண்டா அழிந்து வெளியே போகிறதுக்கே ஏறான் சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு பிடிவாதமான அமைப்பு வந்து சேர்ந்து ஏன்னா சஹாபாக்கள் மத்தியில் அப்படி ஒரு பிடிவாதம் அங்கே காணப்படலை. கருத்து வேற்றுமை இருந்தால் நான் பிடிவாதம் காணப்படலை இந்த கருத்துக்கு மாற்றமாக ஃபத்வா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பும் காணப்படலை அந்த சஹாபாக்களை காலப்பகுதியில் கூட அவர்கள் குர்ஆன் சுன்னா அமைப்பில் யார் ஃபத்வாக்களை திறமா சொல்லுவாங்களோ அவங்கள்ட்ட ஃபத்வா கேட்கக்கூடிய வளமே காணப்பட்டது. எனவே நாங்கள் யாரும் எங்களுக்கு நேரடியாக பெரும்பான்மையான மக்களுக்கு குர்ஆன் சுன்னாவை நேரடியாக சட்டம் எடுக்கிறது இயலாது. அதனால் நாங்கள் ஒருவருடைய கூட்டை நாங்கள் பின்பற்றி தான் ஆகணும் இன்றைக்கு ஆனால் யாட கூட்டை பின்பற்றுங்கிற விஷயம் தான் எங்களுக்கு முக்கியமான செய்தி ஏன்னா நாங்கள் குர்ஆன் சுன்னாட ஆதாரத்தின் அடிப்படையில் யார் எங்களுக்கு தீர்ப்பில் சொல்வார் நாங்கள் மிக நம்புகிறோமோ அவங்க குர்ஆன் சுன்னா மேற்கோள் காட்டி யார் எங்களை சொல்லுகின்றார்களோ
அவங்கள தீர்ப்பு நாங்கள் கட்டாயமாக வேணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் உள்ளவன்ட்ட கேட்டு படிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய மக்களை பார்த்தா நிறைய பேருக்கும் அவர்களுக்கு நேரடியாக குர்ஆனை சுன்னை பார்த்து சட்டங்கள் எடுக்க இயலாது. ஆனால் எப்படி அவங்க கேட்டு தான் ஆகணும். அது இன்று நாங்கள் பள்ளிக்கு வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்பாங்க, இதுதான் அன்றைக்கு நடந்தது. ஆனால் அதில் ஒரு ஆளாக ஒரு அமைப்பு மட்டும் அங்கே சுருக்கி கொண்டு ஒரு மதம் மட்டும் வச்சு கொண்டாங்க. ஏன்னா நாங்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் யார் எங்களுக்கு ஃபத்வா சொல்கிறாங்க, குர்ஆன் சுன்னாங்களுக்கு ஆதாரம் காட்டி யார் எங்களுக்கு சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட போய்த்து நாங்கள் கேட்டு படிக்கணும். அது அந்த குர்ஆன் சுன்னா முழுக்க வழங்கினாக்கள் இன்றைக்கி எங்கள்கிட்ட இல்லை யாரும். அது அப்போ பொதுமக்களை பொறுத்தவரையில் எப்படியோ அவங்க கேட்டு தான் ஆகணும். அது அவங்களுக்கு நேரடியாக குர்ஆன் சுன்னா கருத்தை வழங்குறது இயலாது. அப்போ அவங்க யாரை தெரிவு செய்யணும், அந்த செலவன் அஹ்லு திக்ர். அந்த அறிவு ஆற்றலை கொடுக்கப்பட்டவர்கள் சுன்னாட் அடிப்படையில் மார்க்கத்தின் அடிப்படையில் தெளிவாக ஹதீஸ்கள் குர்ஆன் வசனம் மேற்கோள் காட்டி சொல்லக்கூடிய சுன்னாட் உலமாக்கள், அவங்கள தான் நாங்கள் தெரிவு செஞ்சு கேள்விகள் கேட்க வேணும். அது எனவே அந்த மனிதர்களோட வார்த்தையில் மாத்திரம் தங்கியிருக்கக்கூடியவர்களில் ஃபத்வாக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா சில நேரங்களில் அவங்களோட ஃபத்வாக்கள் குர்ஆன் சுன்னா ஏற்பட்டு தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ள பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் பொதுமக்களை பொறுத்தவரையில் அந்த கேட்குறங்கிற செய்தியை நாங்கள் தீர்மானிக்கின்ற பொழுது அதில் முக்கியமாக குர்ஆன் சுன்னாட அமைப்பில் யார் எங்களுக்கு தீர்ப்பில் சொல்கின்றார்களோ அவங்களத்தான் நாங்கள் தெரிவு செய்ய வேணும். மனிதர்கள் என்ற வகையில் அந்த இமாம்களும் குர்ஆன் சுன்னா அமைப்பில் தான் நாங்கள் தீர்ப்பில் சொல்ல முற்பட்டார்கள். எனவே அவர்களும் எந்த நாங்கள் 4 இமாம்கள் உட்பட மற்றவங்களாக இருந்தாலும் கூட அவங்களும் ஆரம்பத்தில் அடிப்படையில் சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட எது மூலாதாரம் என்று கேட்டால் அந்த மதகுடைய எல்லா உலமாக்களும் சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட மூலம் அது கிதாப், அந்தாட குர்ஆன் எங்கள்கிட்ட மூலாதாரம். ரெண்டாவது அவங்க சொல்லுவாங்க சுன்னா தான். எனவே இந்த குர்ஆன் சுன்னா வச்சு தான் அவங்களும் ஆய்வு செஞ்சாங்க. ஏன்னா அதில் நாங்கள் ஆய்வுன்னு வரச்சத்தில் ஒருத்தர் தவறுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா எல்லாட ஆய்வும் சரியாக வருவதில்லை. நாங்கள் இப்னு அப்பாஸ் தானாங்களும் இப்னு உமர் தானாங்களும் அந்த அவுலா மஸ்துமன்ற வார்த்தையில் அவங்க 2 பிரிஞ்சாங்க. அது ஏன்னா ஹதீஸ்களை பார்க்குற நேரத்தில் இப்னு அப்பாஸ் தான கருத்து தான் ஷார்ப் சரி என்று எங்களுக்கு விளங்குகின்றது. அதே மாதிரி இந்த தாயமத்துலேயும் அங்கே 2 பிரிஞ்சாங்க சஹாபாக்கள். வந்து ரசூலுல்லாஹ் அவன்கிட்ட சரியான காட்டி கொடுத்துக்கின்றவர்கள். எனவே இந்த அமைப்பில் நாங்கள் குர்ஆன் சுன்னாண்ட அமைப்பில் யார்ட ஃபத்வா சரியாக அதான் நாங்கள் இருக்க முற்பட வேணும். அவர் ஒரு முஜ்தஹிதான இமாம் என்பதற்காக வேண்டி அவருடைய எல்லா திருப்பையும் நாங்கள் எடுத்துத்தான் ஆகும் நிலைப்பாடு வரப்பில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஜ்தஹிதான இமாம்கள் குர்ஆன் ஆய்வு செய்யக்கூடியவங்க, அவங்க சரிக்கு நேர்படுவாங்க. சரிக்கு நேர்பட்டு அவங்களுக்கு 2 கூலிக்குது. அவங்க தவறாக மேலும் தவறுனா அவங்களுக்கு 1 கூலிக்குன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க வந்து தவறக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் என்ற செய்தி அங்கே ரசூலுல்லாஹ் ஹதீஸ்னே வழங்கப்படுத்தி காட்டிட்டாங்க. என்னை தவறக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள். அதனால் நாங்கள் அவங்களோட இஜ்திஹாது எந்த அளவுக்கு சரியாக வந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கணும். வந்து அதை பார்க்கறதுக்குள்ள எங்களுக்கு உரங்கள் தான் குர்ஆன் சுன்னாவும் அவங்களோட தீர்ப்பில் குர்ஆன் சுன்னாக்கு நேர்படுதா இல்லையா, அந்த குர்ஆன் சுன்னாக்கு நேர்படுமா இருந்தால் அந்த கருத்தை நாங்கள் எடுப்போம். குர்ஆன் சுன்னாக்கு அது முரண்படுமா இருந்தால் அந்த கருத்தை விட்டுடுவோம். வந்து குர்ஆன் சுன்னா எதை சொல்ல நாங்கள் அதான் இருக்க வேணும். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த ஃபிக்ஹ் சட்டங்களை நாங்கள் படித்து வழங்க முற்பட வேணும். அடுத்ததாக அந்த இமாம்களை பொறுத்தவரை கூட அவங்க உண்மையில் இந்த சிலர் அவங்கள பற்றி ஒரு தவறான விமர்சனங்கள் செய்வார்கள். எங்களோட சில ஒரு சொன்னார்கள் அந்த இமாம்கள் உம்மத்தை அப்படி பிரித்து போட்டாங்க. உண்மையில் அவர்கள் அப்படி பிரிக்க நோக்கத்துக்கான சொன்னது இல்லை. வந்து ஏன்னா அவர்களும் முடியுமானாக்கு ரசூலுல்லாஹ்ட குர்ஆன் சுன்னாட அமைப்பில் தான் ஃபிக்ஹ் சொல்ல முற்பட்டார்கள். வந்து ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அப்படி ஆயிஷர் எல்லாருக்கும் அங்கே சரியாக சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதில்ல. சில நேரம் தவறிடுவார்கள். நாங்கள் தவறில் வந்து அந்த கூட அவங்கள மன்னிக்கிறான், அவங்களுக்கு ஒரு கூலி வழங்குறான். அந்த ஆய்வு செஞ்சவங்க சரியாக சொன்னால் அவங்களுக்கு 2 கூலிக்குது. அதில் அவங்க தவறிட்டாங்கன்னா 1 கூலிக்கு நான் தான் சொல்கிறான். தவறுனதுக்காண்டு அவங்கள அந்த கண்டிக்க போல் தண்டிக்க போல் மாற்றமாக ஒரு கூலி கொடுக்குறான்ல வந்து. ஏன்னா அப்போ அந்தாவில் அவங்க அப்படியே ஒரு கூலி வழங்கப்பட்டவங்க. அந்த தவறில் நாங்கள் அவங்கள விமர்சித்து கொண்டிருக்காமல் அவங்க யாரும் எங்களுக்கு கட்டாயமாக எங்களை மத வெளியே போகணும்னு சொல்லவும் இல்லை. அவங்க குர்ஆன் சுன்னா நாங்களும் கருத்து இதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அதில் அவங்க சில தவறு இருக்கிறது இயலும். ஏன்னா நாங்கள் அவங்க இஸ்லாத்தி செஞ்ச அந்த பணிகளை நிறைய நாங்கள் மதித்து அவங்களோட ஷரீரில் நாங்கள் அவங்கள பின்பற்றி கொண்டு தவறில் நாங்கள் குர்ஆன் சுன்னா இருக்கிற இதெல்லாம் நாங்கள் பின்பற்றி கொண்டு அவங்களுக்காக நாங்கள் துஆ செய்யக்கூடிய ஒரு நல்ல மக்களை தான் நாங்கள் இருக்க வேணும். இன்றைக்கு ஃபிக்ஹ் சட்டங்களை யார் பேசுவதாக இருந்தாலும் சரி அல்லது ஹதீஸ்க்கு விளக்கம் சொல்ல முற்படுவதாக இருந்தாலும் சரி அந்த இமாம்களோட அறிவுறுதி பற்றி தான் விளக்கம் சொல்ல வேணும். அது எனவே அந்த வகையில் அவங்க இஸ்லாத்துக்கான பெரிய சேவை செஞ்சார்கள். அவங்க நாங்கள் அப்படி இல்லாமல் அவங்கள வழிகெடுத்துட்டாங்க, உம்மத்தை பிரித்து போட்டாங்க. அப்படியெல்லாம் நாங்கள் அவங்கள பற்றி தவறான குற்றச்சாட்டு முன்வைக்கக்கூடாது. வந்து இந்த எங்கள்கிட்ட ஒரு சிலர் அப்படி ஒரு அமைப்பு வைத்திருக்கின்றார்கள்.
ஏன்னா சிலர் சொல்லுவாங்க உம்மத்தை அப்படி 4 கூறாக பிரித்து போட்டு வைத்தாங்க சொல்லுவாங்க சிலர். அவங்க யாரும் அப்படி பிரிக்க முற்பட்டாங்களோ அது பின்னால் காலங்கள் அந்த பிடிவாத காலத்தில் பிரிஞ்சாங்க தான். ஆனால் அந்த மதஹப் உருவாக்கின இமாம்கள் யாரும் அப்படி செஞ்சாங்களோ அது அவங்க எல்லாரும் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தீர்ப்பை முடிச்சால முற்பட்டவங்க தான். அவங்க எல்லாரும் சொன்ன செய்தியும் தான் எங்களோட தீர்ப்புகள் குர்ஆனுக்கு மாற்றமாய்ந்த சுன்னாக்கு மாற்றமாய்ந்த நிறைய தீர்ப்பு விட்டு போடுங்க சொன்னாங்க தான். ஏன்னா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் தெளிவாக சொன்னாங்க, நான் சொன்ன தீர்ப்புகள் சுன்னாக்கு மாற்றமாக இருக்குமா இருந்தால் என் தீர்ப்பு அப்படியே வீசி போடுங்க, அது சுன்னா நீங்கள் இருங்கன்னு சொன்னாங்க. அது எனவே என் சுன்னா என் தீர்ப்பு சுன்னாக்கு மாற்றம்னு தெரிய வந்தது பின்னால் என் கூட்டம் எடுப்பது ஹலாலின்னு சொன்னாங்க. ஹலால் ஆகாதான் அப்படி சொன்ன ஆக்களும் நாங்கள் தார்மரை விமர்சிக்கக்கூடாது. எனவே நாங்கள் அதில் மிச்சம் ஒழுக்கங்களை பேணிக்கொள்ள வேணும். அதே மாதிரி நாங்கள் அவங்கள தவறு வராதவர்கள்ன்ற உச்ச கட்டத்துக்கு வைத்து நாங்கள் அவங்க சரியோ பிள்ளையோ நாங்கள் அவங்க சொன்ன எல்லாத்தையும் பின்பற்றி கொண்டு இருக்கோம்னு அந்த கருத்து நான் சென்றுவிடக்கூடாது. ஏன்னா எந்த ஒன்றையும் அவங்கள தீர்ப்புகள் நாங்கள் குர்ஆன் சுன்னோட அணுகி நாங்கள் முற்பட வேணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சி நாங்கள் ஃபிக்ஹ்ட ஒவ்வொரு ஹதீஸ்களை நாங்கள் விளக்கம் செஞ்சு சட்டங்களை சொல்லுவோம். நல்லவற்றை கேட்டு பயன்படுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைப்பானாக. வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.